நான் இப்போ கிளையண்ட்ஸ்க்கு சில பேருக்கு சொல்லுவேன், இந்த பூஜைலாம் சொல்லிக் குடுப்பேன். மேடம் நீங்க சொன்னீங்க மேடம், நான் ஒரு கியூரியாசிட்டில ஆரம்பிச்சேன். எனக்கு செய்ய முடியல. எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க செய்ய சொன்னீங்க. என்னால செய்ய முடியல. நான் என்ன பண்ணட்டும்? அப்ப நான் சொல்ற எளிமையான பரிகாரம், குங்குமம் எடுத்துன்னு போய் குடு. அம்பிகைய வழிபாடு பண்ணு. முடியலையா பௌர்ணமி எப்ப தோறுமாவது, அதாவது பௌர்ணமி தோறுமாவது குங்குமம் குடு. அந்த குங்குமத்திலயும் அழகான சிகப்பு இருக்க குங்குமம். ம். அம்பிகைக்கு சிவப்பு ரொம்ப பிடிக்கும். ம். அழகான சிவப்பு இருக்க தாழம்பூ குங்குமம் குடுக்குறீங்க. நல்ல வாசனையா இருக்கும். அப்டின்னா, அது வந்து பாருங்க அம்பிகையினோட கடாட்சம் முழுசா உனக்கு கிடைச்சிடும். அதுக்கும் மேல அம்பிகைக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும். ம். கொலுசு எத்தனையோ பக்தர்களோட கனவுல வந்து, "எனக்கு கொலுசு வாங்கி குடு" அப்படின்னு அம்பிகை சொன்ன விஷயம் கூட நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ம். திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயில்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ கேட்டிருப்பா. அந்த மாதிரி அம்பிகைக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொலுசு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்லயே ஒரு அம்பிகை சிலை வச்சிருக்கோமா, நான் தினம்தோறும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றேன். 100 ம். பாடல் பிளஸ் 101வது பாடல் 100 பயனும் சேர்த்து பாராயணம் பண்றேன். நான் ஒரு 40 நாள் பாராயணம் பண்ணிட்டேன். எங்க வீட்ல அம்பிகையினோட நடமாட்டம் இருக்கும்.